வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ரொட்டீன் சொன்னாலே டெய்லி லைஃப்பில் அன்றாட வாழ்வில் நிகழக்கூடிய மனப்பான்மையும் கண்ணோட்டமும் எங்கனம் நம்மளை சிறப்பான இடத்திற்கு இட்டு செல்லும் அப்படின்னு. இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம், சில நேரத்தில் இப்போ ப்ராப்ளம் பற்றியே சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை, அங்கே போக முடியல, இங்கே இல்லை, அப்புறம் தண்ணி வரல, மழை பெய்யல, வெயில் அடிக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கிற நிலைமையை அது அவங்களாம் பிரச்சனையாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு வைங்க. அப்போது எப்போ பிரச்சனையை பற்றி சொல்லறதுக்கு பதில் அதற்கு என்ன தீர்வு அதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் சென்ற பதிவில். ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையை பற்றி யோசிக்கும் பொழுது பிரச்சனை எப்படி தீர்வு காண்பது அப்படின்றதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது என்ன, ஒரு ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை சரியாக எழுதுறதா இருந்தாலும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களாக இருந்தாலும், அது எப்படி தெளிவாக சிறப்பாக பேசுறது அப்படின்னு சொன்னாலும் எல்லாவற்றிற்குமே என்ன வேணும்? அந்த பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்கு அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ என்ன பண்ணும்? இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் த பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், பிரச்சனைக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது காட்டிலும் தீர்வுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம தீர்வுக்கு ஒரு பார்ட்டாக மாறுது. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் எ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் we can be a part to the solution. அதில் ஒரு சொல்யூஷனுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு அங்கம் வகிக்கலாம், அது ஏற்புடையது. அது மாதிரி தீர்வு பார்க்கணும். தீர்வு இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? எல்லா நேரமும் தினமும் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், வீட்டில் வேலையை வேக வேகமாக செய்யணும், அப்புறம் அவசர அவசரமாக ஆஃபீஸ் போகணும், வந்து முடித்தவுடனே திருப்பி வீட்டுக்கு வந்து ராத்திரி வேண்டியதெல்லாம் பார்க்கணும், நாளை காலையில் வேலை செய்யணும். இட் இஸ் அ ரொட்டீன். இது நம்ம மனமும் வந்து ஏற்றுக்கொண்டது தான். ஆனால் இது எப்படி பிரச்சனையாக மாறும்? when we are going out, அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்துக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். அப்படின்னா அந்த தீர்வுக்கு எதில் ஒன்றா ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கிட்டே வந்தால் you should be the part of the solution. எந்த சொல்யூஷன் எப்படி எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஒரு அங்கம் வகிக்கலாம். இந்த நேரத்தில் கூட நம்ம உண்மையாக என்ன செய்யணும்னு கேட்டால், இத்தனை ப்ராப்ளம் இருக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசுறதை காட்டிலும் நம்மளுக்கு கடவுள் என்னெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், எந்த விதத்துல சௌரியமாக இருக்கும், எங்கெல்லாம் வசதி இருக்குது, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் we are maintaining அப்படின்னு சொல்லி யோசித்தா நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகளை பற்றியும் வாய்ப்புகளை பற்றியும் பேசி அதை பற்றி யோசித்து மனதில் வந்து ஒரு திருப்தி என்கிற ஒரு மனப்பான்மை, அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை நம்ம அணுகினா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது என்ன பண்ண தெரியுமா? அளவில் குறைவானதாக தெரியும். எப்போவுமே இருக்கிற இருப்பை பற்றி பேசிட்டா நம்மளுக்கு இல்லாதது வந்து குறையாவே தெரியாது, குறையா இருக்கிறது குறைவாக இருக்கும். குறை என்பது சொன்ன இயலாமை. அந்த இயலாமை என்ன இருக்கும்? இயலாமை என்பது குறைவு அளவில் குறைவாக இருக்கும். ஒன்று குவாண்டம், ஒன்று வந்து குவாலிட்டி. ரெண்டும் ஒரு குறை என்கின்ற வார்த்தை வந்து இயலாமை என்பது குறை என்பதுன்னா அது வந்து குவாலிட்டி அளவில் குறைந்திருக்கு. அப்புறம் வந்து குவாண்டம் சைஸில் அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எந்த அளவில் சிறப்பாக இருக்குது, எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் we are reaping out of our knowledge அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு தண்ணி வரல, வெயில் அடிக்கிறது, மழை காலத்தில் மழை பெய்தெல்லாம் செய்யத்தான் செய்யும். மழை ரெய்னி சீசன்னு சொன்னால் அடுத்த 60 நாளைக்கு நிச்சயமாக மழை பெய்யும் தான். ஏதோ 4-5 நாளைக்கு நடுவில் மழை பெய்யாது, நல்ல என்ன பண்ணோம், சரியான வெயில் அடிக்கும். இட் இஸ் பார்ட் ஆஃப் த ரொட்டீன். நம்மளோட பழக்க நடத்தைகளையே மாற்றிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இயற்கையோட சீற்றத்தையும் இயற்கையோட அதனுடைய குணாதிசயங்களை மாற்ற முடியுமா? மாற்றுறதுக்கு முயற்சி செய்ய முடியுமா? அப்போ என்னாச்சு? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் இயற்கை, இறைவனுடைய அருள் மூலமாக அதெல்லாம் செய்யறது, தன் வேலையை தான் சிறப்பாக செய்யறது. அப்போது நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்தால் எங்கேயுமே பிரச்சனை என்பதே இல்லை. இதெல்லாம் மைண்ட் செட்டு தான் காரணம் இருக்கு. என்னுடைய அணுகுமுறை, வாழ்க்கையை அணுகக்கூடிய ஒரு கண்ணோட்டம், செய்திகளை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணோட்டம், எல்லாவற்றையுமே அரைமனதுடன் பார்ப்பதை காட்டிலும் நிறைவான எண்ண ஓட்டங்களுடன் பார்க்கும்பொழுது அது சிறப்பாகவே அமையும். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இது வந்து எல்லார் வீட்லையும் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற அபரிமிதமான சக்தி இருக்குது. இன்றைய இளைஞர்கிட்ட அபரிமிதமான சக்தி இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் பிரச்சனையில் பார்க்குறாங்க. அவங்களோட சக்தியை அவங்களோட சொல்யூஷனில், அதாவது தீர்வு காணக்கூடிய மனநிலைமையில வச்சுக்கிட்டாங்களான்னா அவங்கள போல அந்த சக்தி வந்து நம்ம பாரத திருநாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஆனால் இது எப்படி அவங்கள மோல்டு பண்ணுறது? நம்மளோட பேசினா தான் அதை மோல்டு பண்ணிக்க முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல they are doing mistakes அப்படின்னு சொன்னால் அவங்களோட
தவறுகள் திருத்தப்பட வேண்டாம், தவறு அப்படியே மோல்டு பண்ணலாம், ஒரே ஒரு பங்க்சுவேஷனை பற்றி மட்டும் மாற்றினா போகிறோம், எல்லாமே பிரச்சனைக்கு தீர்வாகவே அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.